அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் ஆர்ஒய் கான்செப்ட் விரும்புகிறீங்க. ஸோ ஆர்ஒய் கான்செப்ட்டில் ஓன் ரிஸ்க் எடுக்க தேவை உள்ள மக்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம குரூப்பில் லிங்க் போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி கம்பெனி பேர் வாயில் நுழையாது, சரிங்களா. இது வந்து மைனிங் கம்பெனின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ மைனிங் அப்படின்னு சொல்லி நமக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்தளவுக்கு வந்து ட்ரஸ்டடாக கொண்டு போகணும் நமக்கு தெரியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக இதே மாதிரி சாயலில் ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதை கொண்டு போனாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வெற்றி தான். ஸோ ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணி உழைப்பை போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போது இந்த கம்பெனி பாருங்கள், லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நிறைய நோய்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை லாகின் லிங்க் கொடுத்தா லாகின் லிங்கை போய் கிளிக் பண்ணிட்டு லாகின் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஓகேவா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க, சென்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ ஓடிபி வரும், ஓடிபி போட்டுருங்க. ஸோ அடுத்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு தான் போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து சைனப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சைனப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து போட்டுருங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் கோடு இதை வந்து போட்டுருங்க. இதை போட்டு சைன்இன் பண்ணால் சைன்இன் ஆகிடும். ஸோ சைன்இன் ஆன உடனே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பேக்கேஜஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மைனிங் ஏரியான்னு சொல்லி இங்கே கீழே 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மைனிங் ஏரியான்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 5 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஸோ 500 பேக்கேஜ், 1500 பேக்கேஜ், 3500 பேக்கேஜ், 15000 பேக்கேஜ், ஸோ 35000 பேக்கேஜ். ஸோ இது வந்து 5 பேக்கேஜ் இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 500 பேக்கேஜ் தான் போட்டேன். நீங்களும் அதே போடுங்க. ஸோ கம்பெனி எந்த அளவுக்கு உண்மையான கம்பெனி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இல்லை போடுறவங்க உங்களோட ஓன் ரிஸ்க் எது வேணால் போடுங்க. ஆனால் 2 ஹையஸ்ட் பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்மகிட்ட சொல்லாதீங்க, ஓகேவா. எந்த பேக்கேஜ் வேணால் எடுங்க, உங்களோட ஓன் ரிஸ்க் எடுக்கிறது தான் எடுத்துங்க, சரியா. எப்படி பேக்கேஜ் எடுக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ இன்கம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ 500 பிளான் பண்ணிங்கன்னா டெய்லி 9 ரூபா கிடைக்கும், 45 நாள் வேலிடிட்டி. ஸோ 45 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிட்டனும் அந்த இன்வெஸ்ட் பண்ண மணியை ரிட்டனும் கொடுக்குறாங்க, சரிங்களா. அதே மாதிரி எந்த கம்பெனிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது வந்து 120 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். டெய்லி வந்து 28.50 வந்து கிடைக்கும். ஸோ 3500 பேக்கேஜ் தான் டெய்லி 70 ரூபா கிடைக்கும், 150 நாள் வேலிட்டி. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த 3500 ரிட்டர்ன் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இங்கே செக் வேலிட்டின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் 500 பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹோமில் வந்துடுங்க. ஹோமில் வந்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசார்ஜ்னால் வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஓகேவா. மொபைலுக்கு கிடையாது, இங்கே வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. இந்த ரீசார்ஜ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 5 பேக்கேஜ் இருக்கும், ஓகேவா. 500 பேக்கேஜ் போட விருப்பப்படுறீங்கன்னா 500 கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது போட விருப்பப்படுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நான் 500 பேக் போடுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இல்லை 3500 இந்த 3000 இதெல்லாம் போடுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் மூடை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த பேமெண்ட் மொத்தம் 10 டைப் ஆஃப் பேமெண்ட் மூட் இருக்குது. ஒன்றில் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபெயில் ஆகுது, அதனால் வந்து இந்த 4வதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் 4வது தான் பண்ணேன், ஓகேவா. 4வது பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும், ஓகேவா. கம்பெனியோட என்னது, ஸோ கம்பெனியோட ஸ்கேனரோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஓகேவா. நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜிபேனா ஜிபேன்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்கேனர் வந்து கொடுப்பாங்க, இந்த ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைனா காப்பி பெனிஃபிஷரி கோடு வந்து போட்டு பண்ணிக்கலாம். இதுக்கு பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பண்ணுங்கள், இந்த இதுக்கு பண்ணுங்கள், சரியா. இதை வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே பேமெண்ட்டை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகே. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து வரும், சரிங்களா. ஸோ வந்து யூபிஐ ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ ஐடி காப்பி பண்ணி நீங்கள் வந்து அந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணி விட்டணும். சென்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கரெக்டான யூடிஐ நம்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். சம்டைம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஓகே ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அதெல்லாம் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா. நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன், அந்த பேமெண்ட் சேனல் சொல்லுவாங்க. இது வந்து யூபிஐ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிக்கணும், ஓகே. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இந்த காப்பி பண்ணிட்டீங்கன்னா யூபிஐயில் போய்ட்டு இந்த யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு அந்த 12 டிஜிட் யூடிஆர் நம்பரை போட்டிங்க. ஃபோன்பேலேருந்து பண்ணால் யூடிஆர் நம்பர் போடணும், ஓகேவா. இதே வந்து ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் நம்பர், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அது போடணும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ரூவ் ஆகிடும், சரிங்களா. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஏதாவது ஆக்டிவேட் ஆகலை ஐடி அப்படின்னா ஸோ நீங்கள் உடனுக்குடனே வந்து அமௌண்ட் வந்து இங்கே லோட் ஆகிடும். நீங்கள் வந்து வாலெட் லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரீசார்ஜ் வாலெட்டில் இங்கே லோட் ஆகிடும். ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இல்லைனா லாக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நீங்கள் லோட் பண்ணினா உடனடியாக இங்கே லோட் ஆகணும். ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இல்லைனா லாக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிருக்கணும். லோட் ஆன வாட்டி இதுக்குள்ளே போங்க, மைனிங் ஏரியாக்குள்ளே போங்க, சரிங்களா. இங்கே வந்து செக் டீட்டெயில்னு சொல்லி கொடுத்துட்டு ஏஜென்ட் நவுன்னு சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும்.
ஆக்டிவேட் ஆச்சான்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுவும் வந்து மை மைனிங்கில் இந்த மாதிரி வரணும். சரியா, நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐடி ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. ஸோ இங்கே வந்து ரிசீவ் பட்டன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். எப்போ இது வரும்? அடுத்த நாள், அதாவது இன்றைக்கி ஐடி போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் வந்து இந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணணும், நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். இது மாதிரி தான் ஒர்க் உங்களுக்கு. சரிங்களா. எந்த ரெஃபரும் பண்ணாமல் நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து இது சொல்லியிருக்கோம். அதான் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். ஓன் ரிஸ்க் எடுக்க தேவையில்லாதவங்க ஜாயின் பண்ண வேணாம். சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஸோ 500 ரூபா போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை போட்டு பண்ணுங்கள். உங்களோட இஷ்டம். ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் எது வேணால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. ஸோ நானே வந்து செக் பண்ணிவிட்டு இது 3500 பேக்கை தான் போட போகிறேன். நீங்களும் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் நிறைய சேலரிலாம் தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு விட்ரா பண்ணால் எங்கே போய் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது? ஸோ இங்கே பாருங்கள், மீல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஸோ நம்ம கமிஷன் வந்து 3 லெவல் இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் 8%, செகண்ட் லெவலில் 3%, தேர்ட் லெவலில் 2%. இதெல்லாம் டெய்லி தராங்க. ஸோ நம்ம டவுன்லைன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் தராங்க. இப்போ 100 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா நமக்கு 8 ரூபா. ஓகேவா. செகண்ட் லெவலில் இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நமக்கு வந்து 3 ரூபா. அந்த மாதிரி வந்து டெய்லி வரக்கூடிய அமௌண்ட்டு அவங்க ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணி அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேவா. ஸோ ஜாயினிங் போனஸாகவும் நமக்கு வந்து 500 ரூபா பேக் எடுத்ததுக்கு நமக்கு 90 ரூபா தந்துடுறாங்க. அதுவும் மிஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ இந்த மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெஃபரல் கோடு வந்து வரும். சரிங்களா. நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். நீங்கள் போய் மற்றவங்க சென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர்ஸ் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்பர்ஸ் ஓவரான்னு சொல்லிட்டு. சரிங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்வைட் லிங்க் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ பேங்க் டீட்டில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேங்க் டீட்டில் ஆட் பண்ண போகிறீங்க. பேங்க் டீட்டிலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் செக்யூராக வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து மாற்றிட்டு இருப்பாங்க இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு தான் நம்ம செட் பண்ணிக்க முடியும். மற்ற யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா. அந்தளவுக்கு செக்யூராக வச்சுருக்காங்க. நீங்களாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து இதில் தான் டாஸ்க் வந்து மைனிங்கில் போய் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. மெயின் இன்வைட் லிங்க்கு. ஸோ போனஸ் வந்து அப்பப்போ வந்து இந்த போனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போனஸ் கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை போட்டு ரெடீம் ரிவார்ட்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து போனஸ் ஆட் ஆகிடும். ஸோ அது வந்து கஸ்டமர் கேர் தான் கொடுப்பாங்க. இதுதான் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்களேன், கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். சரிங்களா. சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க குரூப்லாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் குரூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க. பேமெண்ட் கட்டிட்டு இந்த பேட்ச் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவங்க குரூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க. அதில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் கோட்லாம் கொடுப்பாங்க டெய்லி. ஓகேவா. அதெல்லாம் காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா போனஸில் இங்கே பாருங்கள், போனஸில் போய் போட்டோம்னா நமக்கு டெய்லி ஒரு 5 ரூபா 10 ரூபா அதுலேயும் ஆட் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. நம்ம பண்ண ஒன்றா சொல்லி தரோம். இப்போதைக்கு விசிட்டேஷன் பண்ணுறது எப்படி, லாகின் பண்ணுறது எப்படி எல்லாமே பார்த்தீங்க. எப்படி ரெஃபர் பண்ணுறது, ரெஃபர் லிங்க்கு, பேங்க் டீட்டில் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க இல்லையா. ஸோ பேங்க் டீட்டில் கூட நான் சொல்லிடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, பேங்க் டீட்டில் கிளிக் பண்ணால் உங்கள் நம்பருக்கு உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் போட போகிறீங்க. சென்ட் கொடுத்தா ஓடிபி வரும். இந்த நம்பருக்கு ஓடிபி போட்டு இங்கே போட்டிங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டில் அட்டாச் ஆகிடும். சரிங்களா. ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து பேங்க் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, ஐசி கோடு போட போகிறீங்க. பேங்க்குன்றது என்ன பேங்க்கு, ஓகேவா, என்ன பேங்க்கு அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். தவறாமல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க. சரியா. எந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இது மைனிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஜாயினிங் போனஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. 90 ரூபா கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கோங்க. 200 ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணிங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கேயே வந்து இன்விடேஷன் கோட் இருக்கும், இங்கேயே போனஸ்ன்னு சொல்லியிருக்கும், இங்கேயும் அங்கே மீ ஆப்ஷன்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது எல்லாமே. சரிங்களா. ஸோ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணி நம்ம அமௌண்ட் வாலெட்டில் லோட் பண்ணி பேக்கேஜ் எடுக்கணும்லாம் பார்த்தோம். பேக்கேஜ் எடுத்துகிட்டு மைனிங்கில் தான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ரிசீவ் பட்டன் மட்டும் கிளிக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் 10 நிமிஷத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. நீங்கள் விருப்பமுள்ள நம்பருக்கு மட்டும் இந்த கான்செப்ட் எடுங்க. ஆல் யுவர் ஓன் ரிஸ்க். சரிங்களா. ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.